எனக்கு 2 வசனங்களை சொல்லும்படி விரும்புகிறேன். இன்றைய காலையில் ஆண்டவனோடு சொன்ன வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 22:8. அதை எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவருக்கு நேராக நீங்கள் சொல்லும்படி அன்பை கேட்கிறேன். யோசுவா 22:8. நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும். எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுங்க. நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்புவீர்கள். சத்துரு கொள்ளையிட்டதை நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளுவீர்கள். இதைத்தான் பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் அவர்களுக்கு இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லும்படியா எனக்கு சொன்ன வார்த்தை. பல செயல் ஆயத்தம் பண்ணினேன், டைரிலாம் எட்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் தேவன் சொன்னார், இந்த வசனத்தை சொல்லுவது யோசுவா. ஏறக்குறைய யோசுவாவோடு கூட அந்த ஜனங்கள் 7 ஆண்டுகள் பிரயாணம் பண்ணினார்கள். மோசையோடு 40 ஆண்டுகள் பிரயாணம் பண்ணினார்கள். நல்லா கவனிக்க வேணும் ஊழியக்காரங்கள்லாம். வறுமை, வறட்சி, ஏழ்மை, பசி, பட்டினி, அதில் போட்டு பாருங்க சத்துருக்கள் இருக்குதுங்களா? உங்கள் சத்தமாக சொல்லுங்க, உங்கள் என்ன பாருங்க ஊழியக்காரங்கள்லாம். காணக்கூடிய சத்துரு, காணக்கூடாத சத்துரு, உள்ளான சத்துரு, வெளியான சத்துரு. ஒரு ஊழியனுக்கு அதாவது பலமுனை போராட்டம், புரியல? பலமுனை போராட்டம், பல முறை போராட்டம் அவர் சந்திச்சிருப்பார். பல முனை எல்லாம் சொல்லுங்க, பல முனை, பல முறை. ஆங்கிலத்தில் சிவியர் அண்ட் செவரல். பல முனை போராட்டம். உங்களுக்கு தெரியும், எனக்கு என்ன ஊழியக்காரங்க வீட்டையும் பார்க்கணும், வாழ்க்கையும் பார்க்கணும், விசுவாசியும் பார்க்கணும், நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனையும் பார்க்கணும். பல முனை, அடுத்து பல முறை, இதெல்லாம் கடந்து வந்தவங்க. நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 7 வருஷங்கள் பாடுகள், போராட்டம், பிரச்சனை. அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அதில் ஒரு வார்த்தை, அதாவது உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி என்ன சொல்லுங்க. அப்போ இதுவரைக்கும் நாடோடிகளாக உங்களை பார்த்து நான் சொல்ல போகிறேன். இதுவரைக்கும் சொந்த இடம் இல்லாமல் இருக்கலாம், சொந்த சபை இல்லாமல் இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கென்று ஒரு கூடாரத்தை இந்த 2024 கர்த்தர் அமைத்து கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆமீன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, உங்கள் கூடாரம். எல்லாம் சொல்லுங்க, என் கூடாரம். ஐயா சொன்னார், ஒரு ஊழியக்காரன் சொன்னார், 8 தூண். 8 தூண் ஐயா, 8 தூண் இருக்கும், ஒரு சபை இருக்கணும். அந்த ஊழியக்காரன் சொன்னது உண்மையானால் ஆண்டுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. 2024 நீங்கள் இதுவரை இல்லாத ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தோடு வாழ்வீர்கள். இதைத்தான் பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இதுவரை அவர் காணாத, கேட்காத, எதிர்பார்க்காத ஒன்றை இந்த 2024 இந்த 36வது ஆண்டிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, மிகுந்த. நான் சொல்றது இந்த விசுவாசத்தின் போதனை அல்ல, ஆவிக்குரிய உன்னத உயரமான ஆழமான அகலமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். என்னை கவனிங்க எல்லாரும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை தரும். பொருளாதார ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தராது. இல்லை வாயத்தரு சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை தரும். பொருளாதார ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தராது. நம்ம எல்லாம் அம்பானி வீட்டில் பிறக்கலை. இன்னைக்கு அம்பானியை விட கர்த்தர் மேலே வச்சிருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அம்பானி வீட்டில் பிறக்கலை, அதானி வீட்டில் பிறக்கலை, அடிப்படை தேவையில்லாத குடும்பத்தில் பிறந்தோம். இன்றைக்கு தேவைக்கு அதிகமாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஆடு மாடு மேய்ச்சவங்க. மோசே அதை தான் பண்ணார். ஆடு மாடு மேய்த்தவனுக்கு என்னவா? அந்த வார்த்தையை படியுங்கள். அந்த வார்த்தை மகா சொல்லுங்க, ஏராளமான ஆடு மாடுகளையும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்றது ஆடு மாடுகள் அல்ல. இந்த 36 வருஷத்துல மகா ஏராளமான ஆத்துமாக்களை தேவன் உங்களுக்கு தருவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கட்டாயம் தருவார். அது வழிமுறையில் நான் பின்னால் சொல்றேன். 2வது நல்லா கவனிக்கணும். முதல்ல ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், 2வது உலக பிரகாரமான வெள்ளியும் வெண்கலமும்
இரும்பும். உன்னை யோசிக்கணும், அந்த ஜனங்களுக்கு ஒரே வஸ்திரம்தான், 40 வருஷம் ஒரே ட்ரெஸ் தான். 40 வருஷம் அது என்ன கலர்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது? அந்த வார்த்தையை படிங்களேன், 3வது வரி, 4வது வரியில் சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக. நீ பாருங்களேன், இந்த பீரோவை திறந்து அப்படியே கொட்டுது, உங்களுக்கு தான். பீரோவை திறந்து அப்படியே கொட்டுது. அந்த ஆளுக்கு ஒரே ஒரு ரேக்கு தான், உங்களுக்கு மட்டும் 4 அடுக்கு இருக்குது. அதில் வேறு மேட்சாக வேறு பார்க்குறீங்க. ஹலோ, கர்த்தர் மேட்சாக இருந்த போதும், இதெல்லாம் மேட்சாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? புருஷன் மேட்சாக இருக்கணும், 2 கர்த்தர் மேட்சாக இருக்கணும். சில பேருக்கு இது மேட்சாக இல்லாமல் அது மேட்சாக இருக்குது, புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்கள், அநேக வஸ்திரங்கள். என்னங்க சத்தமாக நம்புறீங்களா? யோசித்து பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நாம் எதிர்பார்க்காத, நினைத்து பார்க்காத ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஒரு காலத்தில் வனாந்திரம், எனக்கு பாருங்கள், இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். முகவரி இல்லை, அடையாளம் இல்லை, அடுத்த வேலை சாப்பாடு இல்லை, வனாந்திரம். அங்கே நோ ஐடென்டிட்டி. சொல்லுங்கள், இந்த உலகத்தில் என்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார், எனக்கு ஒரு அறிமுகத்தையும் தந்திருக்கிறார். கூடாரம் என்று சொல்வது மை வேர் அபவுட்ஸ். இதுவரைக்கும் எனக்கு வேர் அபவுட்ஸே இல்லை. மத்திய 20:3 எனக்கென்று ஒரு இருப்பிடமே இல்லை, எனக்கென்று முகவரி இல்லை, எனக்கென்று வாழ்க்கை இல்லை, எனக்கென்று அடையாளம் இல்லை. அடையாளம் இல்லாத எனக்கு ஒரு அடையாள தேவன் கொடுத்திருக்கிறார். மத்திய 20:3 எங்கிருந்தோம்? 2ஆம் வசனத்தில் 2வது வரியில் சத்தமா அட்ரஸ் கேட்டால் சொல்லுவீங்களா? ஐயா குமார் எங்கே இருக்கிறார்? இல்லை, இப்போ அட்ரஸ் இருக்குது, கடைத்தெருக்கு அட்ரஸ் தான் கேட்டேன். இங்கே கடை போடுவார், சாயங்காலம் இன்னொரு கடை போடுவார், செவ்வாய்க்கிழமைனா இன்னொரு கடை போடுவார் இன்னொரு இடத்துல, வெள்ளிக்கிழமைனா இன்னொரு இடத்துல. நாடோடிகளாக இருந்த நமக்கு ஒரு அடையாளத்தை தந்தார், ஒரு முகவரியை தந்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஐயா ஒன்று சொல்லட்டுமா? ஆண்டர் மட்டும் நம்மளை அழைக்கலைன்னா இன்றைக்கி இந்த மதிப்பே இல்லை, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் இல்லை, இந்த அமைப்பு இல்லை. பாருங்கள், இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே சட்டசபையில் இருக்கிறத விட சிறப்பாக உட்காந்துக்கிறீங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அங்கே ஒரே அடிக்கடி சண்டை, கள்ள தூக்கி அடிக்கிறான், புரியுங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், என்ன அழகு, என்ன அழகு, அது எத்தனை அழகு. உங்களை பார்க்கவே மகாராணி மாதிரி இருக்கிறீங்க எல்லாருமே. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வீட்டில் எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல, சொல்லுங்கள். நான் இங்கே ஏஞ்சல் தான், வீட்டில் கூட ஏஞ்சல் தான். சில பேர் சர்ச்சில் வந்து கிறிஸ்டோஃபராக இருப்பாங்க, வீட்டில் போனால் லூசிஃபராக இருப்பாங்க. அப்படி இல்லை, நான் எப்போவுமே ஏஞ்சல் தான். சொல்லுங்கள் வாயை திறந்து. அம்மா சொல்லுங்களம்மா, புரியுதா உங்களுக்கு? நாங்கள் வாழ்கிறது உங்களால் தான், உங்கள் வாழ்த்து தான் எங்களை வாழ்த்தும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மனத்தாங்கள் உண்டு, ஊழியத்தில் பாடு உண்டு, போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனாலும் தேவன் நமக்கு என்று வைத்திரு ஆசீர்வாதங்கள் உண்டு. யோசித்து பாருங்க, இங்கே இருந்தோம் நம்ம எல்லோரும் ஒரு காலத்தில். அந்த வசனம் படிங்க. எங்கே இருந்தோம்? சத்தமா ஐயா, இந்த நான் சொல்லாத நீங்கள் சொல்லின்னுக்கிறீங்க. கடைத்தெருவில் இருந்தோம். எங்கெங்க? இன் இங்கிலீஷ் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஆனால் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மில் இருக்கிற நம்மை அவர் பார்த்தாரு. என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அதில் ஒரு 3வது வரி சத்தமா. ஹலோ, தமிழில் எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கிறது, சும்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. அப்போ சும்மா இருந்த நம்மை இன்னைக்கு சுறுசுறுப்பாக கற்று வச்சிருக்கிறார். we were idle, today we are very active. ஒரு காலத்தில் அந்த சும்மா என்ற வார்த்தைக்கு ஒன்றுமில்லாத வாழ்க்கை, இன்னைக்கு நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நிற்கிற சத்தமா. சிலரை கண்டார், நான் தான் அந்த ஆள். எல்லாரையும் பார்க்கலையே, நல்லா கவனிக்கணும். பாஸ்டர்மா, உங்களை விட அறிவாளி, உங்களை விட திறமைசாலி, உங்களை விட அழகு, என்னை விட திறமைசாலி, என்னை விட ஜீனியஸ்லாம் இருக்கிறான். அத்தனை பேரை விட்டுட்டு என்னை அவர் கண்டார், என்னை கண்டார். ஆமீன் சொல்லுங்க. அன்னைக்கு அவர் நம்மளை பார்க்கலன்னா இன்னைக்கு நம்மளை யாருமே பார்க்க முடியாது. எசேக்கியேல் 16 ஒரு கண்ணும் உன் பேரில் பிரியமாக இல்லை. நம்மளை யாருமே பார்க்கல, நீ உலகமே அண்ணாந்து பார்க்குது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் அவர் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், அன்றைக்கு நீங்கள் பார்த்தனால தான் இன்றைக்கி நான் பார்க்குற மாதிரி இருக்கிறேன்.
அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா? அறிவல்ல, திறமை அல்ல, சாமர்த்தியம் அல்ல, என் அழகு அல்ல. திரும்ப திரும்ப நல்லா நினச்சிக்கணும், உங்களை விட அறிவாளி இருக்கிறாங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, நம்மளோட நல்லவங்க கூட இருக்கிறாங்க. ஆனால் என்னவோ தெரியல, அவர் பாடினார, என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்திரும் சேவைக்காய். நம்ம விட திறமைசாலி இருக்கிறாங்க, ஆனால் ஏதோ தேவன் நம்மை கண்டார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்ல, என்னை கண்டார். எல்லா பாஸ்டர் மனைவியும், ஹலோ, பாஸ்டருக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையா? என்னடி பார்க்குறீங்க? பாஸ்டருக்கு வேறு பொண்ணே கிடச்சிருக்காதா? ஆனால் தேவன் உங்களை கண்டார். உன்னதமான சேவைக்கு, அற்புதமான சேவைக்கு தேவன் கண்டார். நான் பின்னால் சொல்ல போகிறேன். சொல்லுங்கள், சிலரை கண்டார். கரங்களை உயர்த்தி. பலர் அல்ல. ஒன்று யோசித்து பார்க்கணும். உங்கள் குடும்பத்தில் பிறந்த உங்கள் அண்ணனை தேவன் சந்திக்கலை, உங்கள் தம்பியை சந்திக்கலை, உங்கள் சகோதரியை சந்திக்கலை, உங்கள் அக்காவை சந்திக்கலை, ஆனால் உங்களை தேவன் சந்தித்தார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்கிற உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்திருக்கிறார். எத்தனை பேர் அனுபவம் இருக்குது? உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு. நீங்களாம் என்னம்மா, நீங்களாம் பாஸ்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு என்ன வார வாரம் இந்த வார வாரம் என்னது சொல்ல மாட்டீங்களோ? வார வாரம் என்னங்க வாய்த்தல் சொல்லுங்கய்யா. வார வாரம் அது சில்ட்ரன் அவனுக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? திரும்ப சொல்லுகிறேன் அந்த வார்த்தையை. அன்பானவர்களே, பொருட்கள் மேலே கண்ணு போக வேண்டாம், கர்த்தர் மேலே கண்ணு போட்டோம். இதை விட உங்களை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் சபையில் இருக்கிற ஐஸ்வர்யமான விட உங்களை கர்த்தர் ஐஸ்வர்யம் மாற்றுவார். திரும்ப சொல்லுகிறேன், யாக்கோபில் வசனம் இருக்குது, உலகத்தின் ஐஸ்வர்யம் பரலோக தரித்திரம். சபையின் ஐஸ்வர்யம் பாருங்க, இந்த வசனத்தை படித்து பாருங்களா. உலகத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கிறது இல்லை, பரலோகத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கணும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம், சீக்கிரமாக படிக்கணும். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், உங்களுக்குள்ளே 6ஆம் வசனம், 6ஆம் வசனம், நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். 5ஆம் வசனம். எஸ், சத்தமா சொல்லுங்க. நீங்க யாருங்க இந்த உலகத்தில்? நீங்கள் யார்? சத்தமா சொல்லுங்க. நம்புறீங்களா? அதை அண்டர்லைன் பண்ணுங்கய்யா, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. உலகத்தின் ஐஸ்வர்யவான்கள் யார் தெரியுமா? தரித்திரர்கள். எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? சொல்லுங்க, நான் விசுவாசத்திலே ஐஸ்வர்யனாக இருக்கிறேன். ஒரு சின்ன கேள்வி, என்ன பாருங்க. இதில் ஐஸ்வர்யவனாக இருந்தால் என்ன பார்க்குறீங்களா? இதில் ஐஸ்வர்யவனாக இருந்தால் இதில் ஐஸ்வர்யம் இதில் தரித்திரம் ஆக்குவாரா? சொல்ல விளங்குது எல்லாருக்கும்? இதில் ஐஸ்வர்யனாக இருந்தால் இதில் தரித்திரம் ஆக்குவாரா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சில பேர் இதில் ஐஸ்வர்யனாக இருக்கிறான், ஆனால் இதில் தரித்திரனாக இருக்கிறான். இத்தனை இது புரியுது? இதில் ஐஸ்வர்யனாக இருக்கிறான், அதில் இந்த லாசர் ஐஸ்வர்யவான் சமம் உங்களுக்கு தெரியும். நல்ல கவனிங்க. அந்த லாசருக்கு துணையே நாய் தான். அவன் ஃப்ரெண்டு யார்? நாய்க்குட்டி தான். அவன் பருக்களை, அதனுடைய அர்த்தம் தெரியுமா? ஸ்மூத் பண்ணுது, அது தடவி கொடுக்குது. லாசரு, நான் இருக்கிறேன் பயப்படாத, நான் இருக்கிறேன் பயப்படாத. அது ஒரு அழகான வசனம் இருக்கும். அவன் மரித்தான், தேவதூதனை கொண்டு போனாங்க. ஐஸ்வர்யா மரிக்கும் போது பிஷப் வந்திருப்பார், பாஸ்டர் வந்திருப்பார், விஐபி வந்திருப்பார், சிஎம் வந்திருப்பார், எம்எல்ஏ வந்திருப்பார், எம்பி வந்திருப்பார், எல்லாரும் வந்திருக்கோம். பிரம்மாண்டமான ஊர்வலம் நடந்திருக்கும். ஆன்லைன் ஃபியூனரல் சர்வீஸ் கூட இருந்திருக்கும். எங்கே போனார்? பரலோகம் போனாரா? பாதாளத்தில் போனார். ஹலோ, இந்த உலகத்தின் ஐஸ்வர்ய திரும்ப திரும்ப ஒன்று சொல்லட்டுமா ப்ளீஸ்? என்ன பாருங்கள் எல்லாரும். உங்களோட மேலான ஆளை பார்த்தீங்கன்னா பொறாமை வந்துடும், கீழான ஆளை பார்த்தீங்கன்னா பெருமை வந்துடும், கர்த்தரை மட்டும் பார்த்தா கிருபை வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அது இயல்பாக இருக்கும், அது எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். புரியல, ஒருவேளை பெண் எல்லாரும் செய்ய அவர்கள் எக்ஸம்ஷனாக இருப்பார், விதி விளக்காக இருப்பார். என்னோடு கூட ட்ராவல் பண்ண நிறைய பேர் நான் 70 வந்தேன், 73 ஊழியத்துக்கு வந்தேன். நீ நல்லா இருக்கிறாங்க. என் நண்பர் ஒருவர் பெங்களூர் இருக்கிறார். அவருடைய சபை 50 கோடி ரூபாய், 34,000 ஸ்கொயர் ஃபீட். அவர் வீட்டில் ஒரு 10 வார்டு நிற்குது. பலமுறை அவருடைய திருச்சபையில் பேசியிருக்கிறேன். உண்மை சொல்லுகிறேன், ஒரு நாளும் பெருமூச்சு விட்டதில்லை, ஒரு நாளும் பெருமூச்சு விட்டதே கிடையாது. அவர் அவராக இருக்கிறார், நான் நானாக இருக்கிறேன். அப்போ கர்த்தராக இருப்பார். புரியவே மாட்டேதில்ல. சொல்லுங்கள், பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும்?
பிஎம்டபிள்யூவில் பாருங்கள், பிஎம்டபிள்யூவில் போகிறவரை பார்த்து இன்னொரு விஷயம் இருக்குது, பெண்ணில்லாத ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். உங்களோடு இருக்கிறவங்களும் உங்களை பார்த்து பொறாப்படுவாங்க. நம்மோட கோலி ஆடினார், நம்மோட கிரிக்கெட் ஆடினார், நம்மோட இப்படி ஆனார், இப்படி அவங்களுக்கு இப்போ அவர் மேலே போயிட்டார். ஒன்றும் இல்லைங்க, அழைப்பை அவர் பற்றி கொண்டார், அழைப்பு அவரை கனம் பண்ணிட்டு, வேறு ஒன்றுமே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு தனி மனிதனால் எந்த மனிதனும் உயர்த்தப்பட முடியாது, உயர்த்தப்பட்டால் நிரந்தரமாக இருக்காது. இதை நான் சொல்கிறது விளங்குது. இப்போது இவரையே ஒரு ஸ்தாபனம் உயர்த்திருக்குமானால் அதே ஸ்தாபனம் அவரை கீழே தள்ளிட்டு இருக்கோம். யாரையும் பொறுத்துக்கிறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏன் சந்தோஷமா ஐயா உங்கள் மைத்துவனை எப்படிங்கிறது? ஆனால் கூட அப்புறம் தம்பிங்களுக்கு சந்தோஷம் இருக்கா சில நேரத்துங்களில். அக்காவுக்கு இருக்கும், ஆனால் அண்ணன் தம்பிக்கு இருக்குமான்னு தெரியாது. நல்ல உங்களுக்கு அண்ணன் தம்பிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன்ல, நீங்கள் பாக்கியமா. ஐயா யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மேல் என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன என்ன பார்க்குறீங்க? யோசேப்பின் யோசேப்பின் மேல் பொறாமை என்ன காரணம்? அவனோட உயர்வு காரணம், அர்ப்பணம் காரணம், தேவனோடு இடைப்படுறாரு அதான் காரணம். அது இயல்பு இன்றைக்கி இருக்குது. ஊழியத்தில் கூட அண்ணன் பெரியாளாக இருக்கிறார், தம்பிக்கு பொறாமை, தம்பி பெரியாளாக இருக்கிற அண்ணனுக்கு பொறாமை. திரும்ப சொல்கிறேன், பெரிய ஆளை பார்க்காதீங்க, பொறாமை வந்துடும். சின்ன ஆளை பார்க்காதீங்க, பெருமை வந்துடும். கர்த்தரை மட்டும் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் கிருபை வந்துடும். நான் இன்னொன்று சொல்லட்டுமா? அவரை உயர்த்தின அதே கர்த்தரை உங்களை உயர்த்த முடியும். இங்கே இருக்க எல்லா ஊழியக்காரும் சொல்ல நம்புறையா, கவனிங்க. நீங்கள் பாஸ்டர் பென்னி லாரன்ஸாக இருக்க விரும்புங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். நான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். கவனிங்க, உங்கள் விருப்பம் தேவனுக்கேற்ற விருப்பமாக இருக்கணும். புரியல? இல்லை, நான் கடந்து வந்திருக்கிறேன். நான் அவர் தான் ஊழியக்காரா, நான் ஊழியக்காரன் இல்லையா? அதல்ல. கவனிங்க, உங்களுக்கு தேவன் என்ன சொன்னால் அதை மட்டும் செய்யுங்க. அதை விட சிறப்பாக நீங்கள் வர முடியும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? யாக்கோபு சொன்னான், பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட என் பிள்ளையின் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். எங்கள் தம்பி இருக்கிறாரா? தம்பி எங்கே போயிட்டார்? அங்கே இருக்கிறாரா? தம்பி நீ ஜோம் பண்ணணும், எங்கள் அப்பாவோட நான் பெரிய ஆளாக வரணும். யாக்கோபு சொல்லுகிறான், பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட என் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் உயரமானது, ஆழமானது, அகலமானது. இல்லை சொல்லுங்க தம்பியை பார்த்து, பிதாக்கள் அம்மாவின் ஆசீர்வாதத்தை விட மகனுடைய ஆசீர்வாதம் பெருசு. அம்மா இந்த ஆசீர்வாதத்தை பார்த்தாங்கன்னு தெரியல, ஒரு நாள் பார்த்துருப்பாங்க. இந்த புது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அம்மா இருந்தாங்களா? இல்லை. பாருங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை விட இவருடைய ஆசீர்வாதம் பெருசு, இவருடைய ஆசீர்வாதத்தை விட அவருடைய ஆசீர்வாதம் பெருசு. சொல்லுங்க, பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட உங்கள் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும், உயரமாக இருக்கும், ஆழமாக இருக்கும், அகலமாக இருக்கும். அதில் வார்த்தை பயன்படுத்தப்பட்டது ஆதியாமத்தில், நித்திய பர்வதம் மட்டும் எட்டும் என்று சொல்லப்படுது. இது வரைக்கும் இருக்கும். இப்போ ஒரு மனுஷன் அவர் ஆசை வச்சார்னா டெம்பரரி, ஆனால் கர்த்தர் ஆசை வச்சார்னா அவரோட ஆயுசு நாள் முழுக்க இருக்கும். ஸோ நித்திய பர்வதம் மட்டும். இன்னொன்று சொல்ல நம்புகிறேன், நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் அவனுக்கு இல்லை. அதில் ஒன்று போட்டிருக்குது, 4வது வரி படிச்சு பாரு. 4வது வரி, வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை, எல்லாம் வாயை திறந்து, வாக்கு தத்தம் ராஜ்யத்தை. அம்பானிக்கு அந்த பாக்கியம் இருக்குதா? ஹலோ, அம்பானிக்கு அந்த பாக்கியம் இருக்குதான்னு கேட்டேன். பில்கேட்க்கு அந்த பாக்கியம் இருக்குதா? அதானிக்கு அந்த பாக்கியம் இருக்குதா? இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிக்கு அந்த பாக்கியம் இருக்குதா? நடிகருக்கு அந்த பாக்கியம் இருக்குதா? ஐஸ்வர்யவான்கள், ஆனால் அவங்க என்ன பாக்கியம் இல்லை. 4வது வரி, 4வது வரி, வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை. எல்லா ஊழியக்காரரும் சொல்லுங்க, ஊழியக்கார மனைவி சொல்லுங்க, இங்கே ஏழ்மையாக இருக்கிறோம், வறுமையாக இருக்கிறோம், அடிப்படை தேவை இல்லை. ஆனாலும் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின இந்த ஆசீர்வாதத்தையும் மேலான ஆசீர்வாதத்தையும் நாங்கள் கட்டாயம் சுதந்திரிப்போம். அது அழகான ஒரு கேள்விக்கு போட்டிருக்குது. நீங்கள் யார்? சுதந்திரிக்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? எல்லாம் சொல்ல கரங்களை உயர்த்தி. ஆமாம், நான் சொன்ன விஷயம் புரிதுங்களாமா உங்களுக்கு? இங்கே ஏழ்மை இருக்கலாம், அடிப்படை தேவை இல்லாமல் இருக்கலாம். இந்த கொரோனா காலத்தில் எத்தனையோ ஊழியர்களுக்கு இபி பில் கட்ட முடியல. ஒரு வாடகை கட்ட முடியல, அடிப்படை தேவையில்லை. ஆனால் கத்தம் நடத்தினாரையா? கொரோனாவில் பசியாக இருந்தீங்களா? பட்னியாக இருந்தீங்களா? ஏழ்மையாக இருந்தீங்களா? காணிக்கை இல்லை.
ஆராதனை இல்லை, சபை இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மை நடத்தினார். ஏன் தெரியுமா? அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி நான் அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். ரெண்டையும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்போ பாஸ்டர் பென்னி லாரன்ஸுக்கு 22:8 யோசுவா எல்லாம் வருஷத்தை படிக்கிறீங்களா? சொல்லுங்கள். மிகுந்த ஐஸ்வர்யம், அப்புறம் திரளான அது ஆத்துமாக்கள், சொல்லுங்கள் ஆத்துமாக்கள், சொல்லுங்கள் ஆசீர்வாதங்கள். அதை விட சொல்கிறார், சத்துரு எதையெல்லாம் கொள்ளையிட்டானோ அதையெல்லாம் தேவன் திருப்பி தருவார். ஆமென் சொல்லுங்க. கடந்த ஆண்டில் அவன் கொள்ளையிட்ட உங்களுடைய ஆரோக்கியம், அவன் கொள்ளையிட்ட நிம்மதி, அவன் கொள்ளையிட்ட உங்களுடைய மகிழ்ச்சி, அவன் கொள்ளையிட்ட உங்களுடைய நிறைய இருக்கலாம். எவ்ரிதிங் காட் இஸ் கோயிங் டு ரெஸ்டோர். எல்லாம் சொல்லுங்க ரெஸ்டோர். இது ஒரு ஆங்கில வார்த்தை, நான் சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்க. அதில் போடுவாங்களான்னு தெரியல. ரீஸ்டோர், RESTORE. உங்களுடைய கருத்து என்னவென்றால், எந்த இடத்தில் அவர் உங்களை விரும்பினாரோ அதே இடத்தில் கொண்டு வந்து வைப்பார். அப்படின்னு சொல்லுங்க. ரீஸ்டோர். தமிழில் வேகமாக சொல்லுவோம், ரெஸ்டோர்னு சொல்கிறோம், ரீஸ்டோர். சரி, இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? 22:1. அப்பொழுது யோசுவா ரூபனியர் 22:2 அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று கூட இந்த வசனத்தை எல்லாரும் படிங்க. 21:43. இந்த பிரகாரமாக எல்லாம் அவரை பார்த்து சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. எல்லாரும் பாஸ்டரை பார்த்து, இந்த பிரகாரமாக கர்த்தர் ஒரு நிமிஷம் எங்கள் போதகருக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட இந்த ஊழியத்தை கொடுத்தார், சுதந்திரிப்பார், குடியிருப்பார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. இந்த பிரகாரமாக. கொஞ்சம் புரியுதா? அப்படின்னா இன்னைக்கு இவர் இதை பார்க்குறாரு, இது ஆண்டவர் அன்னைக்கே பார்த்துட்டார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த பிரகாரமாக, லைக் வைஸ். அதாவது இதை இன்றைக்கு அவர் பார்க்கிறார். ஆனால் இவர் தாயின் கருவிலே உருவாக முன்னமே தேவன் பார்த்தார். சொல்லுங்க. கொடுப்பேன். அந்த வார்த்தை கொஞ்சம் ஹைலைட் பண்ண முடியுமா? கொடுப்பேன் என்றவர் கொடுத்தார். அதை மட்டும் கொஞ்சம் கலர் மாத்துறீங்களா? கொடுப்பேன் என்றவர் கொடுத்தார். தாயாருக்கு சொன்னார் கொடுப்பேன், அதை மகன் கரத்தில் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க. கொடுப்பேன் என்று சொன்னவர் கொடுத்திருக்கார். சொல்லுங்க. பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் தம்பி அதை மட்டும் கொடுப்பேன் கொடுத்தார். எல்லாம் கை நீட்டி சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. உங்கள் கை நீட்டி சொல்லுங்க. என்ன பாருங்க, ஒரு காலத்தில் கையேந்துகிறவனை களஞ்சியங்களை திறக்கிறவனை கர்த்தர் மாற்றினார். இத்தனை பேர் புரியுது? கையேந்தினவனை உங்களுக்கு சிறைச்சாலையில் கையேந்தினவனை களஞ்சியங்களை திறக்கிறவனை கர்த்தர் உங்களை மாற்றுவார். அப்படி ஐயா 5க்கும் 10க்கும் நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரகாரமாக சொல்லுங்கள். எல்லாம் பைபிள் எடுத்து கையில் சொல்லுங்கள். எல்லாம் வேத கையில் சொல்லுங்கள். இந்த பிரகாரமாக அழைத்த போது தேவன் என்ன சொன்னாரோ சொல்லுங்க. சொன்ன கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். எத்தனை பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? இட் இஸ் நாட் எ ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் எ கன்ஃபர்மேஷன். அது வார்த்தை அல்ல, ஆணை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ அவர் அந்த காவல்துறையில் ஒர்க் பண்ணுறாரு. அடிக்கடி ஜியோ மாற்றுவாங்களா? ஜியோ மாற்றவே முடியாது. ஒன்ஸ் இட் இஸ் ஆர்டர்னா அதை மாற்றவே முடியாது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ பரலோக தேவன் உங்களை பற்றி ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறார். ஐயா ஒன்று சொல்லட்டுமா? ஐயா, நீங்கள் இருக்கிற இடம் ஒருவேளை பிரச்சனையாக இருக்கலாம். அதற்காக இடத்த மாற்றாதீங்க. உங்கள் நிழல் உங்கள் பின்னால் தான் வரும். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் ஏற்பட ஏற்றுக்கொள்ளுங்க. மாமியாரை நம்பி, மாமனாரை நம்பி, மனைவி வீட்டாரை நம்பி, அண்ணன் நம்பி, தம்பியை நம்பி ஊழியத்துக்கு அந்த இடத்துக்கு போகாதீங்க. நாம் துணை என சொன்னவர்கள் சத்தமாக சொல்லுங்க, நம்மை நட்டாற்றி விட்டுருவாங்க. அதில் சொல்லுங்கள். ஏதாவது வசனத்தை அப்படி சொல்லுங்கள். சொல்லுங்க. ஆணையிட்டார் அப்படி சொல்லுங்க. கொடுப்பேன் என்று சொன்னார். ஆத்துமாக்களை சத்தமாக சொல்லுங்க. சொல்லுங்க. ஜனங்களை, கட்டடத்தை, வாழ்வை, செல்வத்தை, பணத்தை, சுகத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாக 2024 தருவார். இந்த 36 வருஷத்திலே ஆண்டவர் இந்த தேவ மனிதனுக்கு தருவார். சொல்லுங்க. அவர் தருவார், அவர் சுதந்திரிப்பார். எல்லாம் சொல்லுங்க. அவர் தருவார்,
நான் சுதந்திரிப்பேன். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கவனிங்க, there is no discrimination. அந்த வார்த்தை கவனிக்க, நோ டிஸ்கிரிமினேஷன். இவனுக்கு தருவேன் அவனுக்கு தருவேன் அப்படிலாம் கிடையாது. 3 காரியம் சொல்கிறாரு. அடுத்த வசனம் அதில் பாருங்கள், நான் 24 44 கூட படிங்க. 44 கர்த்தர் எஸ், இந்த 2024 36ஆம் வருஷத்தில் பாஸ்டர் பென்னி டான் தேவன் சொல்லுகிறார், கவனிங்க, யுத்தமில்லாத இளைப்பாறுதல். எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து. யுத்தமில்லாத இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் அல்ல, யுத்தமில்லாத இளைப்பாறுதல். கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அந்த வாழ்க்கையை தருவார். சொல்லுங்க, யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். எல்லா ஊழியக்காருக்கு யுத்தங்க, யுத்தம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஒன்று தெரியுமா? ஊழியக்கார வீடுகளில் பாருங்கள், சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வீடு அமைதி பூங்காவாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம வீடு மிருக காட்சி சாலை ஆகிடுது. புரியுதா? புரியலைங்களா தம்பி? புரியுதா? சனிக்கிழமை வரைக்கும் அந்த அம்மா ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்காலம் இங்கேருந்து ஒரு அபிஷேகம் வருது தெரியல அந்த அம்மாவுக்கு. நீங்கள் ஒன்று கேட்டால் அந்த அம்மா ஒரு பதில் சொல்ல, அந்த அம்மா ஒன்று கேட்டால் நீங்கள் ஒரு பதில் சொல்ல. மேடையில் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் பண்ணுறீங்க, ஆனால் வீட்டில் பாஸ்டாக இல்லை. மேடையிலையும் பாஸ்டாக இருங்க, வீட்லேயும் பாஸ்டாக இருங்க. அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? மேடையிலையும் பாஸ்டாக இருங்க. நிறைய பாஸ்டருங்க மேடையில் தான் பாஸ்டாக இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வந்தால் அடிப்படை சுபாவமே இல்லை. வாடி போடி. ஒரு விஷயம் சொல்ல வருவேன், அவுட் ஆஃப் மெசேஜ் இது. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் செல்ஃபோனை என் மனைவி பார்ப்பதற்கு உரிமை உண்டு? அதே போல் மனைவிமார்கள், என் செல்ஃபோனை பார்ப்பதற்கு என் கணவருக்கு உரிமை உண்டு. அதுக்கு ஒரு லாக்கு, ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு, யூடியூபுக்கு ஒரு லாக்கு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு, பரலோகத்துக்கே உங்களுக்கு லாக்கு. எனக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், தற்செயலாக போயிருக்கிறேன். ஒரு ஃபோன் அடிக்குது, அந்த பாஸ் ரெஸ்ட் ரூமில் இருக்கிறாரு, ஓடி வந்து பிடுங்குறார் மனைவிக்கிட்ட இருந்து. இவர் ஆராதனை வீரர், எழுப்புதல் பிரசங்கியார், அக்கினி அபிஷேக முகாம் நடத்துகிறார். ரைட் ரைட் ரைட். யாராக இருந்தாலும் ஊழியத்தை உண்மையாக செய்யுங்க, கர்த்தரோட உயர்த்துவார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடிப்பேன். நான் சொல்லுவேன், சின்ன ஊழியமாக இருக்கலாம். கவனிங்க, நல்லா சண்டே ஸ்கூலில் இருந்து தான் நீ பாஸ்ட் ஆகினேன். நானும் ஜான் சாரும் சண்டே ஸ்கூல் நடத்தினோம் வித்யாசாமி வீட்டில். அவர் நான் வந்து பாட்டு பாடுவேன், அவர் பிரசங்கம் பண்ணுவார். அப்போயே சொல்லிட்டார் என்கிட்ட, சரி உங்களுக்கு பிரசங்கம்லாம் வராதுன்ட்டார். பக்கத்து வீடு. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், எந்த ஊழியத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரோ உண்மையாக செய்யுங்க. சண்டே ஸ்கூலாக இருக்கலாம், செல்ஃப் குரூப்பாக இருக்கலாம், ஒருவேளை மீடியாவாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, நிச்சயமாய் அந்த ஊழியத்தில் உண்மையாக இருங்க. இதை விட சிறப்பான ஊழியம் உங்களுக்கு தருவார். சொல்லுங்கள், சிறப்பான ஊழியம். சொல்லுங்க, சொன்னார், கொடுத்தார். அடுத்தவன் சொன்னோம், பென்னி லார்ஸ்காக சொல்ல போகிறேன். 44 சொல்லுங்கள், ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்படின்னு சொல்ல முடியுதா? நீங்கள் ஊழியத்துக்கு தான் தேவை. இன்னைக்கு ஊழியத்துக்கு 3 காரியம் தேவைங்க. என்ன பாருங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், லவ், லாயல், லேபர். அது போடுங்களா தம்பி? சொல்லுங்கள், லவ். என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை அன்போடு செய்யுங்க. சொல்லுங்கள், லவ். 2வது லாயல், உண்மையாக செய்யுங்க. ஏதோ சொல்லிட்டார் அந்த மனுஷன், புரியுதா உங்களுக்கு? ஏதோ செய்வோன்றதுக்காக இல்லை, அன்போடு செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க. அதில் உங்களுடைய உழைப்பு இருக்கட்டும். சொல்லுங்கள், லவ், லாயல், லேபர். சத்தமாக சொல்லுங்கள், லவ். சொல்லுங்கள், எனக்கு எந்த ஊழியம் கொடுத்தாரோ அதை நான் அன்பாக செய்வேன். 2வது உண்மையாக செய்வேன், என்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்துவேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஏதோ ஏனோ தானு செய்ய வேண்டாம். ஒரு சின்ன சேர் போடுற வேலையாக இருக்கலாம், சும்மா சேரை தூக்கி போடுறதில்லை. புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன பந்தி விசாரிப்பாக இருக்கலாம், அதை கூட உண்மையாக செய்யுங்க, உத்தமத்தோடு செய்யுங்க. உங்களையே கர்த்தர் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனை மாற்றிடுவார். இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே கீழே வரதான் மேலே வந்தாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், இளைப்பாற பண்ணுவார். அந்த வசனம் போடுறியா தம்பி? 44 21 44 சீக்கிரம் முடிக்கிறேன். 44 வசனம் ஏன் போடலன்னு நினைக்க வரல. யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். சத்தமா சொல்லுங்க, யுத்தம் இல்லாமல் அந்த வார்த்தை விட்டுட்டீங்களே. ஆணையிட்டபடி எல்லாம். கவனி எல்லாரும் சொல்லுங்க, ஆணையிட்டபடி எல்லாம். சத்தமா சொல்லுங்களேன். இன் இங்கிலீஷ், God designed your ministry. என்ன பார்க்குறீங்களா? அம்மா,
உங்களுக்கு கர்த்தர் அந்த ஊழியத்தை உங்களுக்கு டிசைன் பண்ணிட்டார். ஒரு செல் லீடராக, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக காட் டிசைன்ட் யூ. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அதாவது அடுத்தவங்களை பார்த்து பெருமிச்சு விடாதீங்க. ஒன்று சொல்லட்டுமா? மோசே பார்த்தாண்ட கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்ன? என்னங்க அவர் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சத்தமா ஏன் தெரியுமா அது கேட்டார்? உன் கையில் இருக்கிறது என்ன என்று உனக்கே தெரியாவிட்டால் உலகத்துக்கு தெரியாது. எல்லாம் கை நீட்டி சொல்லுங்க, என் கையில் என்ன இருக்கிறது? தேவையா? இது நான் சொல்றது புரியுது, புரியுதுங்களா? இப்போ நாங்கள் போய் நல்லா பாடுறார், நல்லா வாசிக்கிறார், அவர் ஹேர் ஸ்டைல் கூட அழகாக தான் இருக்குது. அவர் கேட்குறாரு, வாட் அபவுட் யூ? திரும்புங்க, அடுத்தவங்க திறமையை பார்க்காதீங்க, அடுத்த கிருபையை பார்க்காதீங்க, உங்களுக்கு இருக்கிற கிருபையை பாருங்க, அதை பயன்படுத்துங்க. அதை விட மேலான கிருபை உங்களுக்கு தருவார். இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஈவன் பாஸ்டர்ஸ் கூட, அவர் பிரசங்கம் பண்ணுறார், இவர் பிரசங்கம் பண்ணுறார். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஹலோ, தட் இஸ் அ வேர்ட் இன் இங்கிலீஷ், there is no competitor in your ministry. என்ன சொல்லுங்க? எனக்கு போட்டியாளர்களை தேவன் சொல்லுங்க, எனக்கு வாயை திறந்து எனக்கு சொல்லுங்க, எனக்கு என்ன நியமித்தாரோ அதை சிறப்பாய் செய்வேன், எனக்கு போட்டியாளர்கள் வர முடியாது. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? இப்போ இவருக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறார், எனக்கு அந்த பயம் நம்ம இருக்குது, அவர் அப்படி பண்ணிடுவாரோ இவருடைய பண்ணிடுவாரோ. இல்லைங்க, உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்தாரோ வசந்த படித்து பாருங்க, 44 கடைசி வார்த்தை சொல்லுங்க, ஒருவரும் உங்களுக்கு முன்பாக, சத்தமாக சொல்லுங்க, இங்கே இருக்கிற ஊழியம் பண்ணுற எல்லாருமே அன்பான சகோதரிகள்லாம், அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கல்ல, டிரான்ஸ்லேட்டர், டூ இட் வித் லவ், வித் லாயல், வித் லேபர். உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறாங்களோ அதை செய்யுங்க. திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு கவனிங்க, நீங்கள் நினைக்கலாம் அவர் அப்படி ஆயிடுவார், இப்படி ஆயிடுவார், அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்தாரோ அதை யாரும் பறிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார் யோவான் 10ஆம் அதிகாரத்தில், என் கரத்திலிருந்து ஒருவனும் உங்கள் மினிஸ்ட்ரி யாரும் பறிக்க முடியாது, எடுக்க முடியாது, நீங்களாக விட்டு கொடுத்தால் ஒழிய. எல்லாம் சொல்லுங்கள், நிற்க முடியாது. கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க நம்புகிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை 22:2 அவர்களை நோக்கி, எஸ், கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளை இட்டவைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள். ஆமீன். இது அத்தனை பெரிய வார்த்தை இல்லைங்க. ஒரு ஊழியன் சொல்லுகிறார், மோசே சொல்கிறார் ஜனங்களை பார்த்து, தன் உடல் ஊழியரை பார்த்து, ஐயா எல்லா தம்பிமாரெலாம் பாருங்கள், ஒரு தலைவன் சொல்கிறாரு ஜனங்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, கை கொண்டீர்கள், செய்தீர்கள், நடந்தீர்கள். 3 வார்த்தை இருக்குது பாருங்க, கை கொண்டீர்கள், செய்தீர்கள், நடந்தீர்கள். இருக்குதா? அந்த வாசனம் இருக்குதா? தம்பி வாசனம் போட முடியாதா? ஸ்டெக்கப் ஆயிடுச்சா? நன்றி சொல்லுங்கள் எல்லாரும். கை கொண்டீர்கள், அதில் முதல்ல கை கொண்டீர்கள், செய்தீர்கள், அடுத்த வசனத்தில் காத்து நடந்தீர்கள். அதை மட்டும் போட்டு தம்பி, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, யாவையும். சத்தமா, பகுதி அல்ல, கால்வாசி அல்ல, முடிந்தால் அல்ல, யாவையும். இந்த 2024 அதை செஞ்சு பாருங்க. கர்த்தர் திரளான ஐஸ்வர்யத்தையும், திரளான ஆத்துமாக்களையும், திரளான ஜனங்களையும் உங்களுக்கு தந்து கர்த்தர் உங்கள் பெயரை பெரிதாக்குவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதில் ஒரு அழகான வசனம் இருக்குது, விசுவாசிங்க எல்லாரும் கவனிக்கணும். ஊழியம் பண்ணுறவங்களாம் இதை ஒரு சொல்ல முடியுமாயா? இந்த வசனத்தை சொல்ல முடியுமா? ஜனங்களை பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்டேன். நீங்கள் கை கொண்டீர்கள் சொல்ல முடியுமா? இல்லை, நம்ம ஜனங்களை பார்த்து நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டேன். நீ சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எங்கள் போதகர் சொன்ன எல்லாவற்றையும் நீங்கள் தான் சொல்லணும். 2வது அடுத்த கடைசி சொற்றொடர் யாவையும். சிஸ்டர் மாத்தாதீங்க, அதில் முன்னால் சொல்லுங்க, யாவையும் அவர் சொற்படியே செய்தோம். அவரை பார்த்து சொல்லுங்க எல்லாரும்.
அப்படி சொன்னீங்கன்னா இன்னும் 100 வருஷம் இருப்பார் அவர். எங்களுக்கு மன அழுத்தமே எங்களுக்கு என்ன தெரியுமா? ஆத்துமா. எங்களுக்கு பிரச்சனையே ஆத்துமாக்கள் தான். புரியுதா உங்களுக்கு? எங்கள் பிரச்சனையே ஆத்துமாக்கள் தான். நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் எனக்கு ஒரு 10 அடைப்பு, எனக்கு 5 பைபாஸ் பண்ணிக்குது எனக்கு. அப்போ டாக்டர் கேட்டார், என்னை பார்த்து, நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஒரு பாஸ்டர்னேன். அப்புறம் கேட்டு சொன்னார், நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்டார். நான் பாஸ்டர்னேன். என் வீட்டுக்காரமாக எனக்கு கீழே மேலேயும் பார்க்குறாங்க. தெரியல, அந்த அம்மா ஒரு வேளை நமக்கு தெரியாது இருந்தாலும் பண்ணுறாருன்னு. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆகிடுமா. இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் இவங்கெல்லாம் பாருங்கள், நிறைய இருக்குது. பார்க்க தான் நாங்களாம் சக்கரவர்த்தி, ஆனால் நாங்கள் மெழுகுவர்த்தி. பார்க்க தான் சக்கரவர்த்தி. சில இடத்துல மனைவியிட சொல்லலாம், அந்த மனைவி நல்ல நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னா பரவாயில்லை. புரியவே இல்லை. அந்த அம்மா என்ன சொல்ல தெரியுமா? என் பேச்சு ஒழுங்காக கேட்கலையா நீ? இதுவும் வரும், இதுக்கு மேலேயும் வரும். இது சொந்த செலவில் சூனி வச்சுக்கிற மாதிரி. அப்படிலாம் சொல்லாதீங்க, பாவம். சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்? எங்கள் சுமையே நீங்கள் தான். அவர் தான் எங்கள் சுமை. எங்கள் சுமை ஏதோ சொல்கிறோம், நீங்கள் என்ன சொல்லுங்கள், பரவாயில்லை, ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் நடத்துவார், கவலைப்படாதீங்க, எல்லாம் பார்த்துப்பார் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களான்னு கேட்டேன். ஆமாய்யா, பொண்டாட்டி பிச்சை கேட்க அப்படி இப்படியே நடக்கும். எப்பா புரியல இல்லை? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லுங்கள் எல்லாரும், தேவன் சொன்னதை சொல்லுங்கள். தேவன் சொன்னதை, என் ஊழியன் சொன்னதை, என் தலைவன் சொன்னதை அப்படியே செய்வேன். 2 வருஷம் சொல்லி எல்லாம் எழுந்திருப்போம். கடைசியாக 22:3 கடைசி வார்த்தை சொல்லுங்கள். காத்து நடந்தீர்கள். சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமாக. 2024 2 காரியம் சொல்ல போகிறேன். நம்பர் 1, எல்லாம் கவனிங்க. கை கொள்ளுங்கள், செய்யுங்கள், காத்து நடவுங்கள். எல்லாம் சொல்ல ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப கஷ்டம். பாருங்கள் என்ன பாருங்கள் எல்லாரும், நாம் செய்கிற நற்கிரிகளுக்கு எப்பவுமே விமர்சனங்கள் உண்டு. நற்கிரிகளுக்கு என்ன உண்டு? சத்தமாக நாம் செய்கிற எல்லா நற்கிரிகளுக்கும். அந்த மரியாள் நலதம் என்னும் தைலத்தை உடைத்து பாதத்தை பூசினாலே, யூதா சொன்னார், இது என்னத்துக்கு? நற்கிரிகளுக்கு என்ன உண்டு என்றைக்குமே? சத்தமாக சொல்லுங்கள் பாஸ்டர். விமர்சனம் இருக்குதுன்னா அதை நற்கிரின்னு நினச்சிக்கணும் நீங்களே. சொல்லுங்கள். இப்போது இந்த ட்ரெஸ்ஸை நண்பர்கள் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல, ஆனால் பாஸ்டர்மா ஏற்றுக்கினாங்க. அது பரவாயில்ல, 100 ஆண்டு காலம் வாழ்க. என்னங்க இது வயசான தாத்தா மாதிரி, நல்லாவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? எங்கள் வீட்டுக்கார் இப்படியே இருப்பார் நினச்சேன். ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு ஃப்ரெஞ்சு பியர்டு, இல்லை இப்படிலாம் இருப்பார் நினச்சேன். நீங்கள் என்னங்க அந்த பாஸ்டமாக இருக்கிறீங்க? நான் யோசித்து பாருங்கள். நான் சொன்ன வார்த்தை சொல்லுங்கள், காத்து. எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த வேத்து கையில் எடுத்து சொல்லுங்கள். 36 ஆண்டுகள் இதை அவர் காத்து நடந்தார். சொன்னாங்க, செய்தார், கை கொண்டார், நடந்தார். அது மட்டுமல்ல, அதை வாழ்க்கையில் செயல்படுத்தினார். அவருடைய விளைவு என்ன? 22:8 என்னது? 22:8. ஐயா போதும் தம்பி. இது தம்பி அந்த சொன்ன போடுமா? 22 நாள் போடுங்க. 22 நாள் சார். இது வரைக்கும் எல்லாம் சொல்லுங்கள். 22:3 தம்பி. 22 போதும். பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் இதுவரைக்கும் 36 ஆண்டுகள். ஆமேன். தேவனின் வார்த்தையை, தேவனுடைய ஊழியத்தை, தேவ சித்தத்தை, அவருடைய கற்பனைகளை கவனிங்க. கை கொண்டார், செய்தார். அதில் கடைசி வார்த்தை ஒன்றுக்குது, காத்து கொண்டார். ரொம்ப கஷ்டம். குட் பிகினிங் பட் பேட் எண்டிங்ஸ். நல்ல ஆரம்பம் இருக்குது, ஆனால் நல்ல முடிவு இல்லை. 36 ஆண்டுகள். சொல்லுங்கள். 3ஆவது வருஷம் சொல்லுங்களா? சொல்லுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை நீங்கள் காத்து கொண்டு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நடந்தீர்கள். உன்னுடைய விளைவு என்ன தெரியுமா? திரளான ஆசீர்வாதங்கள், ஏராளமான ஆசீர்வாதங்கள்.
வெள்ளியும் பொண்ணும். அது மட்டுமல்ல, அந்த கடைசி வார்த்தை இப்படி முடியுது, தேவன் இதே தேசத்தில் உங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் அதில் போட்டிருக்குது, சத்துரு எதெல்லாம் அவன் எடுத்துக்கொண்டானோ அதெல்லாம் திருப்பி இதே உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி 36 ஆண்டுகள். இந்த கடைசி வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 22:4. எஸ், இல்லை நீங்கள் இதுவரைக்கும் இதுவரைக்கும் அநேக நாள், எவ்வளோ நாள் நடந்தது தெரியுமா? இன்பத்தின் நாள், துன்பத்தின் நாள், துயரத்தின் நாள், ஆரோக்கியத்தின் நாள், பலவீனத்தின் நாள், வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்களின் நாள், புரியுங்க உங்களுக்கு, ஏமாற்றத்தின் நாள், ஏளனத்தின் நாட்கள், பரியாசத்தின் நாட்கள், எல்லா நாட்களிலும் தேவன் ஒரு கைவிடவே இல்லை. எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய கட்டளையை கவனிங்க. எனக்கு நல்லா இருந்தா அல்லேலூயா ஆமேன், எனக்கு நல்லா இல்லைனா இல்லை, ரொம்ப கஷ்டம். இதுவரைக்கும் 36 ஆண்டுகள் ஊழியத்தில் அவர் கைவிடாமல், சொல்லுங்க, கைவிடாமல் காத்து நடந்து செய்து இதுவரையும் வைத்திருக்கிறார். அதில் போட்டது நடந்தீர்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய விளைவு என்ன? உங்களுக்கு அதே ஆசீர்வாதம். நீங்களும் இதை விட மேலான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். திரளான, மேன்மையான, மகிமையான, நெகேமியா சொன்னது போல நீங்கள் வெட்டாத தோட்டம், நடாத திராட்சை தோட்டங்கள், ஒலிவத்தோப்புகள். அந்த வசந்த வாசித்து முடிக்கலாமா? ஐயாவை பார்த்து எல்லாம் அந்த பேரை சொல்லி அப்படியே அவரை வாழ்த்தி நாம் எல்லாம் ஜெபித்து முடிப்போம். நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், நெகேமியா 9:25. எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். சொல்லுங்க. அரணான பட்டணம், செழுமையான பூமி, சகலது உடைமைகள் நிறைந்த வீடு, வெட்டப்பட்ட துறவு, ஏராளமான திராட்சை தோட்டம், ஒலிவத்தோப்பு, கனி கொடுக்கும் விருட்சங்கள், சுதந்திரிப்பீர்கள், புசிப்பீர்கள், திருப்தியாவீர்கள், பெரிய தயவினால் செல்லுமாய் வாழ்வீர்கள். பாஸ்டர் பிள்ளைகளை மேலே வரணும். இந்த வசனத்தை எல்லாரும் அவங்கள பார்த்து அப்படியே சொல்லுங்கள். பிள்ளைகளை மேலே மகன் மேலே வாங்க, எல்லாரும் சொல்லுங்கள். இந்த வசனத்தை கரங்களை உயர்த்தி மனதார சொல்லுங்கள். நீங்கள் நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், வாழ்வீர்கள். நீங்கள் எல்லாரும் அவங்கள பார்த்து மனசார, அவரால் வளர்ந்தவர்கள், அவரால் ஆண்டவரை அறிந்தவர்கள், அவரால் ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள், நன்மைகளை பெற்றவர்கள் எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியும் கட்டுவீர்கள், சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு, வெட்டப்பட்ட துறவு, ஏராளமான திராட்சை தோட்டம், ஒலிவத்தோப்பு, கனி கொடுக்கும் விசுவாசிகள், சுதந்திரிப்பீர்கள், புசிப்பீர்கள், திருப்தியாயிருப்பீர்கள், ஆரோக்கியமாயிருப்பீர்கள், பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்வீர்கள். இதை ஒரு நெகேமியா சொல்லுவானையானால் நெகேமியாவிலும் பெரியவர். ஒரு யோசுவா ஜனங்களை பார்த்து நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவளாகி, மகா ஐஸ்வர்யம் உள்ளவளாகி திரளாய் வாழ்வீர்கள். தேவன்தாமே இந்த வசனத்தை அப்படியே தமிழ் அடியாண்ட வாழ்க்கை நிறைவேற்றும்படி நம்ம எல்லாரும் அவர்களுக்காக ஜோமனோமா? எல்லா கரங்களை உயர்த்தி, திரளான ஆஸ்திகள், ஏராளமான கனி நிறைந்த வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை அவர்களை தேவன் அப்படியே செய்வார். அதில் போட்டிருக்குது, அவர் செய்தார், கேட்டார், செய்தார், காத்து நடக்கிறார். தொடர்ந்து அதை காத்து நடக்க தேவ கிருபை, தேவ அபிஷேகம், தேவ தயவு, தேவ ஞானம் அவருக்கு அவர் பிள்ளைகளுக்கும். ஏசாயா சொன்னது போல நானும் என் பிள்ளைகளும் இந்த 50 அடையாளங்களாக இருக்கிறோம். அந்த வார்த்தை அப்படி நிறைவேற்றும்படியாக எல்லாரும் ஜோமன். அல்லேலூயா. எல்லாம் ஜோமல்லாமா? எல்லாம் ஜெபி, எல்லாம் ஜோமன். எல்லாம் கரங்களை உயர்த்தி, உடைய கரங்களை அவருக்கு நேரம் உயர்த்தி எல்லாம் வாயத்தன ஜோமனுங்க. தகப்பனே மேலே மேலே தள்ளி, நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி. உடைய ஊழியக்காரர் இதுவரை நடத்தினீர். நாங்கள் படித்தோமே, இதுவரைக்கும் நீ நடத்தி வந்தீர். கை கொண்டார், நடந்தார், காத்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, அதற்கேற்ற கிருபைகளை தொடர்ந்து தார். இன்னும் ஊழியத்தில் ஒரு புதிய பரிணாமம் ஆண்டவரே, வேதம் சொல்வது போல ஆண்டவரே இன்னும் உயர்ந்த நிலைகளை கொண்டு வாங்க, ஒரு புதிய பரிணாமத்துக்குள்ளே கொண்டு வாங்க. ஏராளமான ஆத்துமாக்கள், திரளான ஐஸ்வர்யங்களையும் திரளான கிருபைகளையும் இன்னும் அதிகமாய் தந்து பலப்படுத்து. இன்னும் கிருபை,
இன்னும் வல்லமை, இன்னும் புதிய அபிஷேகம் அடியாளுக்கு தாங்க ஆண்டவரே. நல்ல சுகம் தாங்க, நல்ல பலன் தாங்க, நல்ல ஆரோக்கியம் தாங்க, ஓடி ஓடி உழைக்க உடல் சுகம் தாங்கப்பா, நல்ல பலன் தாங்கப்பா, புதிய கிருபைகளை தாங்க. தம்பியை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதாயிருக்கும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை நிறைவேற்றி தாங்க. அவருடைய மனைவி பிள்ளை ஆசீர்வதிங்க, உடைய கரத்தினால மூடுங்க. அருமையான மகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கர மகளை தாங்கட்டும். தொடர்ந்து ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கிற மகளாய் தேவனை ஒரு தெபோராளை போல ஆண்டவரை உமக்கென்று வாழ கர்த்தர் கிருபை தாங்க. ஏற்ற காலத்தில் எல்லா சகல ஆசீர்வாதங்களையும் தந்து உடைய மகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த முழு குடும்பம் ஆண்டவரை இஸ்ரவேலிலே பெயர் பெற்ற குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், தேவனால் சொல்லப்படுகிற குடும்பமாய், தேவன் நிரூபிக்கிற குடும்பமாய் கர்த்தர் மாற்றும். Lord, you prove them and pronounce them and protect them, Lord. அவர் நிரூபிக்கப்படுவார்களாக, பேசப்படுவார்களாக, பெருகுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுவோம்.